எல்லாமே இப்போ வந்து மாறுபட்டுடுச்சு. இப்போது அதுக்கு பெரிய முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனும் டிவியும். இப்போ செல்ஃபோனு நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல விஷயந்தான் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நல்ல விஷயந்தான் அது. பட் அது நல்லதுக்காகவே பயன்படுத்தினா அது நல்ல விஷயம். எல்லாருமே வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் அந்த பசங்க பார்க்குது. பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் ஓரளவுக்கு. ஏன்னா நம்ம பிள்ளை நம்பிக்கை வைக்கணும், நம்ம பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பிள்ளை அந்த தவறும் செய்யாது அப்படின்ற முதல் நம்பிக்கை வரணும் குழந்தைங்க மேலே. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம முதல்ல கிளியராக இருக்கணும். நம்மளே உட்காந்து செல்லை வச்சு நோடினுக்கிறது, நம்மளே டிவி பார்த்துனுக்கிறது, நம்மளே எல்லாமே பண்ணின்னு இருந்தால் அந்த பசங்களும் தான் கூட சேர்ந்து பார்க்கும். இப்போ அந்த பொண்ணு நான் எங்கள் அப்பா அம்மா கூட போக மாட்டேன், நான் இவர் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிச்சேன்னா நாங்களும் எதுவும் பண்ண முடியாது ஸ்டேஷனில். அப்போ நாங்கள் எழுதி வாங்கிக்கின்னு அனுப்பிடுவோம். இப்படி நான் என்னுடைய சர்வீஸில் நான் இது மாதிரி அனுப்பிச்ச பசங்களில் 99 பசங்க சீரழிஞ்சு தான் போயிருக்குங்க. கண்ணால் பார்த்து எந்த பசங்களும் நல்லா ஓஹோன்னு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நான் கண்ணால் என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்து 1%. அப்போ பேரண்ட்ஸ் அது நல்லா இருந்தது, அந்த பொண்ணு பார்த்த பையன் வந்து ஒர்த்தபுளான பர்சன் தான் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கணுங்கிறேன். நான் அதை ஏற்றுக்கணும். யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறேன். ஸோ எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இம்சை பண்ணி அதெல்லாம் முடியாது. அங்கே ஈகோ பார்க்குறது, ப்ரிஸ்டீஜ் பார்க்குறது, ஜாதி பார்க்குறது, அதெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட தகராறுலாம் பண்ணி பிரச்சனையை பண்ணி கட்சியில் அந்த பொண்ணு என்ன ஆகும், சூசைட் பண்ணிக்கும். பசங்க தான். இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு பதில் என்னென்னா அந்த சம்மந்தப்பட்ட பசங்க தெளிவாயிடணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இது வயசு இல்லை, இந்த வயசில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ரூட்டில் போகிறது நமக்கு தான் அது பாதகமாக முடியும், நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்காது அப்படின்றத உணரணும். ஏன்னா உணரக்கூடிய வயசு தானே. இந்த 16-17 வயசுலாம் வரும்போது உணரக்கூடிய வயசு தான் எல்லாமே. இப்போ லவ் பண்ணுற பசங்களை விட ஒரு சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக செலக்ட் பண்ணுதுங்க. அவங்ககிட்ட பேசி பார்க்குதுங்க, பழகி பார்க்குதுங்க, பைக்கில் ஏறி போகுதுங்க, எல்லாம் பண்ணுதுங்க. அவனெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அவன் ஒர்த்தபுள் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒர்த்து இல்லாதவனாக இருந்தால் டாட்டா சொல்லிட்டு வந்துடுதுங்க. இன்றைக்கி அது மாதிரி பசங்க இருக்காங்களே, அவங்க கூட பழகி அதில் பழகிதான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பைக்கில் ஏறி போகிறது, வருது, ஒரு காஃபி சாப்பிட்றது, ஒரு சினிமா போகிறது, அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிதுங்க. தெரிஞ்சுக்கின்னு இவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ தான், இவனுடைய ஒர்த்து இவ்வளோ தான், இவனை நம்பி நம்ம லைஃப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணுதுங்க. அதுக்கப்புறமா தான் இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுதுங்க. அப்படிலாம் கூட சில பசங்க இருக்குது. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது காவல்துறையை சேர்ந்த கவிஞர் வி.ஏ. ஜோதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க இலக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் நீங்கள் இப்போ தொடர்ந்து எங்கள் நேயர்கள் கூட எங்கிட்டையும் சரி நிறைய அந்த கிரைம் விஷயம் பற்றியும் நிறைய தகவல்களை எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போது சமீபத்தில் பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே வந்து என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னா இப்போ இருக்க சின்ன பசங்கள்லாம் வந்து ஈஸியாக என் பேரண்ட்ஸ் திட்டாங்க அப்படின்னு நான் வீட்டை விட்டு வெளியிடுறேன், வீட்டை விட்டு போகிறேன், சூசைட் அட்டன் பண்ணிக்கிறேன், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறாங்க, சூசைட் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டை விட இப்போ தான் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படி மாதிரி. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஈஸியாக எல்லாருமே டவுன் ஆயிடுறாங்க கிட்ஸ்லாம். நீங்கள் அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினாக நான் இதை கருதுகிறேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்கள் வந்து அப்படி தான் இருக்குது. பசங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது தேவையில்லாத விஷயங்களில் வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. அதாவது அந்த பருவத்தில் அந்த வயசில் எது தேவையோ அதை வந்து ட்ரை பண்ணி அதில் அச்சீவ் பண்ணி அதில் முதன்மை பெறணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும். நம்ம பெரியவங்கள எண்ணமாக இருக்கும், பேரண்ட்ஸோட எண்ணமாக இருக்கும். பிள்ளைங்க வந்து அதையும் தாண்டி போயிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற நடைமுறைகள் இதெல்லாமே கூட வந்து அதுக்கு ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பெரிய நவீனமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இப்போது ரொம்ப ஆழமாக நம்ம போனோம்னா அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பாவாடை தாவாணி வச்சுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கே போவாங்க. ஒரு வயசுக்கு வந்த பசங்க பார்த்திங்கன்னா பாவாடை தாவாணி கட்டிக்கிட்டு தான் ஸ்கூல், அதான் ஸ்கூல் யூனிஃபார்மாகவே இருக்கும். இப்போ பாருங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து அந்த பாவாடை தாவாணின்ற கலாச்சாரமே போயிடுச்சு. இப்போ வந்து சுடிதார் அப்படின்ற கலாச்சாரம் வந்துடுச்சு. இப்போ யூனிஃபார்ம் கவர்மெண்ட் ஸ்கூல்லே அந்த யூனிஃபார்ம் தான் போகுது.
ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்றது எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு. இந்த வெள்ளிக்கிழமையிலனா கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஒரு மாதிரி பொங்கல், திருவிழா அது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது தான் கொஞ்சம் வெளியில் கூடி பேசுவாங்க. பெரிய ஆண் நண்பர்கள்ன்றதெல்லாம் வந்து இருக்காது. அப்படி இருக்கவே கூடாதுன்னு இல்லை, அது மாதிரி வந்து பழகவும் விட மாட்டாங்க. பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளை பசங்கிட்ட பொம்பளை பசங்க பேசுறதுக்கான ஒரு காலகட்ட நிர்ணயம் இருக்கும். ஒரு வயசுக்கு வந்த பசங்க ஒரு பேசக்கூடாது, அது பேசுறது ஒரு தப்புமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதே மாதிரி தான் இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் எல்லாமே இப்போ வந்து மாறுபட்டுடுச்சு. இப்போது அதுக்கு பெரிய முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோனும் டிவியும். இப்போ செல்ஃபோனு நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல விஷயந்தான் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நல்ல விஷயந்தான் அது. பட் அதை நல்லதுக்காகவே பயன்படுத்தினா அது நல்ல விஷயம். எல்லாருமே வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் அந்த பசங்க பார்க்குது. அதே மாதிரி டிவி வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு. அதில் வர சீரியல்லாம் பார்த்திங்கன்னா எந்த சீரியலுமே வந்து ஒரு புரோஜனமான ஏதோ இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி எந்த சீரியலுமே வர்றதில்லை. அவங்களுக்கு கமர்ஷியல், அவங்களுக்கு காசு வரணும், ஜனங்களை அப்படியே உட்கார வைக்கணும், அந்த சோபா முனையில் உட்கார வைக்கணும், கரெக்டாக அந்த டைமுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஓடியாந்து டிவி ஆன் பண்ணணும் அப்படின்ற எபிசோடு தான். அப்படி தான் ஒரு எபிசோடுக்கும் அவங்க முடிக்கிறாங்க. அந்த டைரக்டருடைய திறமைன்னு அவர் நினைக்கிறார். பட் அதுவே வந்து ஒரு பெரிய தவறான விஷயங்கள் தான். ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்குள்ள எல்லா பசங்களும் தான் இருக்குது. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் வந்து எப்படி செஞ்சால் தப்பிச்சிக்கலாம், இப்போ சட்டத்திலேருந்து எப்படி தப்பிச்சு போய் ஒரு தவறை செய்யலாம், ஒரு தவறு செய்யும்போது அந்த தவறுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி சீரியலில், சினிமாவில் இதிலெல்லாம் நிறைய காட்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுக்க சொல்லணுன்னா ஒரு ஸ்கூல் பையனை ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை விட்டு ஓடி போகலாம் அப்படின்னு ஒரு இது வருதுன்னு வைங்க. அப்போது ஒரு டைலாக் வருது, இல்லை நம்ம வீட்டை விட்டு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி வரும் டைலாக், வீட்டை விட்டு ஓடி போனால் எப்படி நம்ம போலீஸ்லாம் பிடிச்சிக்குவாங்களே, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, நம்ம தப்பு தானே அது அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு இன்னொரு டைலாக் டைரக்டர் எழுதி கொடுக்குறாரு. இல்லை 18 வயசு ஆகிடுச்சுன்னா நீ மேஜர் ஆகிடுற, 18 வயசுக்கு மேலே உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதுக்கு மேலே உன்னை கட்டுப்படுத்த முடியாது, போலீஸே பிடிச்சாலும் நம்ம மேலே எந்த கேஸும் போட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம அந்த கேஸெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில பசங்க பேசுதுங்க, சார் நான் மேஜர் சார், நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு தான் நான் முடிவு எடுக்க முடியும், நான் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் இல்லை, சட்டத்தில் அப்படி இடமே இல்லை, ஏன்னா நீங்கள் எதுவும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி பசங்களே வந்து நம்ம விசாரிக்கும் போது சொல்லுதுங்க. இப்போது அந்த அளவுக்குலாம் சொல்கிறக்கூடிய அளவுக்கு வருதுங்க பசங்கன்னு சொன்னால் இது ஒரு காரணம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு காரணம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் ஓரளவுக்கு. ஏன்னா நம்ம பிள்ளை நம்பிக்கை வைக்கணும், நம்ம பிள்ளை மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பிள்ளை எந்த தவறும் செய்யாது அப்படின்ற முதல் நம்பிக்கை வரணும் குழந்தைங்க மேலே. அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம முதல்ல கிளியராக இருக்கணும். நம்ம மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். நம்மளே உட்காந்து செல்லை வச்சு நோண்டின்னுக்கிறது, நம்மளே டிவி பார்த்துன்னுக்கிறது, நம்மளே எல்லாமே பண்ணின்னு இருந்தால் அந்த பசங்களும் தான் கூட சேர்ந்து பார்க்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும். வீட்டில் பிள்ளைங்களுக்காக வாழணுன்ற ஒரு கட்டத்துக்கு நம்மளை மாற்றிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சும்மா ஆஷாக பேசுகிறது, ரொம்ப ஒரு மாதிரி திட்டுறது கூட வந்து மனசு புண்படுத்துகிற மாதிரி திட்டக்கூடாது இல்லையா. திட்டலாம், பிள்ளைங்களை கண்டிக்கணும், வளர்க்கணும், கண்டித்து வளர்த்தா தான் பிள்ளைங்க கரெக்டாக வரும். ஸோ என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்றத கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். அது தவறு தான் அப்படின்றதுனா அதை எடுத்து சொல்லணும். இது மாதிரி இந்த வயசில் இதெல்லாம் தேவையில்லை, இப்போ வந்து உனக்கு வந்து காதலுக்கு உண்டான வயசு இது கிடையாது, இப்போ நம்ம படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பருவம் வரும், அப்போ நீ யாரையாவது விரும்பினா கூட நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லி அதை கொஞ்சம் புரிய வைக்கணும். ஒரு சில வீட்டில் வந்து ரொம்ப ஆஷாக கண்டிக்கிறது, ஒரு மாதிரியாக வந்து திட்டுறது போகிறது, அந்த பசங்களோட மனசு உடையிற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரியான காரணங்கள். இந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவு போகுதுன்னு சொன்னால் இதுதான் காரணம், இப்படிப்பட்ட காரணம் தான். அதனால் அந்த பொண்ணை நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி, நம்ம சுற்றி நிகழ்கிற நிகழ்வுகள், நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள், இதெல்லாமே சேர்ந்து தான் ஒரு பொண்ணோட மனநிலையை பாதிக்க வைக்குது. அது பாட்டின பசங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர பசங்க தான் இருந்தாங்க, இவ்வளோ காலமாக பெண்கள் இல்லையா, எல்லாருமே சூசைட் பண்ணியிருந்தாங்க. இல்லை, இன்றைக்கே அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வருதுன்னா இதுதான். இந்த மாதிரி அந்த இருக்கிற சூழ்நிலைகள் வந்து அந்த பொண்ணோட மனசை பாதிக்க வச்சு, அந்த பாதிப்பு வந்து மற்றவங்களுக்கு பேரண்ட்ஸை பாதித்து, பேரண்ட்ஸ் அதால் மனசு உளைச்சலாகி அதை பொண்ணை போய் திட்ட போய் அடிக்க போய் ஏதோ சம்திங் ஒரு குடும்பத்திலலாம் அது மாதிரிலாம் நடக்குது நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வயசில் போய் ஒருத்த மேலே ஆசையப்பட்டு அவன் ஏதோ ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லி அதுக்காக உடனே போய் தூக்கு போட்டுக்கிறது,
இப்போ பாரு சில பசங்க பாருங்கள் மார்க் வாங்கலைன்னா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கலைன்னு தூக்கு போடுற பசங்களாம் நம்ம பார்க்குறோம், நம்ம பேப்பரில் பார்க்குறோம். நீட்டு தேர்வு எழுதினேன், அதில் வந்து எனக்கு சரியான மார்க் வரல, அதனால் நான் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கூட வந்து பசங்க வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் மெச்சூர்ட் ஆகி அதுங்க, அதாவது வயதுக்கேற்ற முதிர்ச்சி, அந்த அறிவு வந்து ரொம்ப விசாலமாக ஆகி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இதில் யூடியூப் வேறு இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல விஷயமும் வருது, கெட்ட விஷயமும் வருது. ஒரு தவறான செயல் எப்படி செய்யலாம் அப்படின்றத கூட காட்டுறாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு பிரசவம் பண்ணுறது யூடியூப்பை பார்த்து ஒருத்தர் பிரசவம் பண்ணுறாரு, அந்த குழந்தைய இறந்துடுது, அந்த அம்மாவை இறந்துடுறாங்க, அப்புறம் அவரை நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் இல்லையா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இதுக்கெல்லாமே காரணம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியேறாங்க பார்த்தீங்களா, சின்ன பசங்களும் சரி, இல்லை சின்ன பொண்ணுங்களும் சரி, சின்ன பசங்களும் சரி, 2 பேருமே வீட்டிலேருந்து வெளியேறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை நான் லவ் பண்ண பையனை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, இது மாதிரி பசங்கள்லாம் எங்கே போவாங்க, அவங்களோட நிலைமை எப்படி ஆகும்? இது நிறைய அது மாதிரி விஷயத்த பார்த்துட்டோமா என்னுடைய சர்வீஸில். இந்த மாதிரியான உங்கள் சர்வீஸில் பார்த்து ஒருத்தவங்களோட பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நிறைய இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 99% இந்த மாதிரி லவ் பண்ணி ஓடி போய் அவங்க கூட வாழ்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை நான் எப்படியாவது பண்ணுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், எனக்கு அப்பா வேணாம் அம்மா வேணாம் அக்கா தங்கச்சிலாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லி ஓடி போயிட்டு, நம்மளும் எதுவும் பண்ண முடியாமல், பேரண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாமல், எனக்கு வயசு 20ஆவது 21ஆவது 21 வயசு ஆகிடுச்சு, நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் முடிவு எடுக்கலாம், இப்படிலாம் சட்டத்திட்டம்லாம் பேசிட்டு போன பசங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இப்போ போலீஸை பொறுத்தவரையிலும் காணாத போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா தேடி கண்டுபிடிப்போம். தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தால், சப்போஸ் மேபி 16-17 வயசு இருந்து அந்த பொண்ணுக்குன்னா நம்ம வந்து அதை ஓமில் எடுத்து போய் விடலாம், அதை ஓமில் விடலாம். அந்த பையனை வந்து நம்ம ஃபனிஷ் பண்ணலாம். ஒரு சின்ன பொண்ணை வந்து மாதிரி அத்துமீறி கூப்பிட்டு போனார் அப்படின்ற மாதிரி நம்ம அவரை பனிஷ் பண்ணலாம். அந்த குழந்தைய ஓம்லலாம் வைக்கலாம். அதுவும் நீ செஞ்சதும் தப்பு தான் அப்படின்றத சொல்லலாம். கட்டாயப்படுத்தி அப்பா அம்மா கூட அனுப்பலாம். அது சட்டப்படி அப்பா அம்மா கூட அந்த பொண்ணை அனுப்பலாம். அதே மேஜர் ஆன பொண்ணாக இருந்தது, வயசான பொண்ணாக இருந்ததுன்னா நாங்களே கூட எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் அந்த பொண்ணுக்கு நான் புத்திமதி சொன்னாலும் அது எடுபடாது. நான் என்னுடைய கடமையை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்கணும். இப்போ அந்த பொண்ணு நான் எங்கள் அப்பா அம்மா கூட போக மாட்டேன், நான் இவர் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்களும் எதுவும் பண்ண முடியாது ஸ்டேஷனில். அப்போ நாங்கள் எழுதி வாங்கிக்கின்னு அனுப்பிடுவோம். இப்படி நான் என்னுடைய சர்வீஸில் நான் இது மாதிரி அனுப்பிச்ச பசங்களில் 99 பசங்க சீரழிஞ்சு தான் போயிருக்குங்க. கண்ணால் பார்த்து எந்த பசங்களும் நல்லா ஓஹோன்னு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நான் கண்ணால் என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்து 1% அதில் போயிட்டு சக்ஸஸ் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்தவங்க இருக்காங்க. நான் வந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஐயா நீங்கள் என்னை அனுப்பிச்சி வச்சிங்க, நாங்கள் நீங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க இருக்காங்க. ரொம்ப கம்மி தான், குறைச்சலான பர்சன்டேஜ் தான். அதுக்கப்புறம் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒன்றா இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து சக்ஸஸே கிடையாது. அதாவது வாழாமையே போயிடலன்னு சொல்ல வரல, லைஃப்பில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. அப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்த்து கஷ்டப்பட்டு, அப்புறம் அவங்க ஐயோ பொண்ணு அன்றைக்கி நம்ம கோவத்தில் சொல்லிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்பா அம்மா சப்போர்ட்டில் அவங்களுடைய ஆதரவில் அப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இப்போ வந்து யோசனை பண்ணுற பசங்களாம் இருக்குது. அது மாதிரி வழியில் என்னை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ சொன்னீங்க ஐயா, நான் கேட்கல, இன்றைக்கி தான் நான் உணர்கிறேன், நான் எவ்வளோ சிரமப்படுறேன், என் வாழ்க்கையே பாழாக போச்சு அப்படின்னு சொன்ன பசங்களும் இருக்குது. அப்படி அதில் ஒரு ரொம்ப இதுவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஷனில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணு, இது நீங்கள் ஒரு நல்ல கேரக்டரும் கிடையாது. அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு குட் கேரக்டர்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஆல்ரெடி கேஸ் எல்லாம் இருக்குது. அவர் ஒரு ரவுடிசமான ஒரு ஆளாக இருந்தவர். அவருக்கு வந்து நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது. அவர் மேலே எந்த தவறும் சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த பொண்ணு தான் வந்து அவரை கட்டாயப்படுத்துது. என்னை நீ கூப்பிட்டு போகலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்லாம் சொல்லி மிரட்டுது. ஏன்னா இதெல்லாம் அதுக்கப்புறம் அவர் சொன்னது. காணாத போயிடுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது நீங்கள் நல்ல டிகிரி முடித்த பொண்ணு, அவர் நம்ம கூப்பிட்டு வரோம் 2 பேரையும். அவர் வந்தவொடனே அந்த பையன் க்ளீனாக சொல்லிடுறான், சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை சார், நான் க்ளீனாக சொல்லிட்டேன், எனக்கும் உனக்கும் ஒத்து வராதுமா, எனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த பாப்பா தான் என்ன
கட்டாயப்படுத்துது சார், இல்லைனா நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டிச்சு. அதனால் எனக்கு பயந்து போய் வேறு வழி இல்லாமல் தான் கூப்பிட்டு போனேன் சார். நான் அதை கூட்டு வந்து விட்டேன் சார். இனிமேல் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே சார்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசாமல் உட்காந்துட்டான். அவன் மேலே நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொண்ணு ஒத்த காலில் நிற்குது, நான் அவர் கூட தான் போய் வாழ்வேன் அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஃபேமிலி எல்லாம் வந்து ஸ்டேஷனில் அழுகுறாங்க. நாங்களும் காலையிலேருந்து யோசிச்சுமா சொல்லுமா, யோசனை பண்ணி சொல்லுமா, நானும் கூப்பிட்டு சொல்கிறேன். கவுன்சிலிங் மாதிரிலாம் தர மாட்டாங்களா சார்? கவுன்சிலிங் அவங்க வைக்கிறாங்க. இது மாதிரி இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கவுன்சிலிங் அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. கவுன்சிலிங் நம்ம அனுப்புகிறோம். அது மேக்ஸிமம் வந்து கல்யாணம் ஆனவங்க தான் டைவர்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அந்த கவுன்சிலிங்லாம். இது வந்து எங்களோட முடிஞ்சிடும், எங்கள் ஸ்டேஷனோடய முடிஞ்சிடும். நம்ம தான் கவுன்சிலிங் பண்ணணும். அது மாதிரி நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து கூப்பிட்டு அவனையே கூப்பிட்டு நான் பேசுகிறேன். எப்போ அவன் மேலே எத்தனை கேஸு? 13 கேஸ் இருக்குது சார்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ நான் சொல்கிறேன் 13 கேஸுனால் 13 நாள் அவன் வாய்தாவுக்கு போகணும். ஒரு மாதத்தில் 13 நாள் வாய்தாவுக்கு போகணும். அப்போ 13 நாள் வாய்தாவுக்கு போகிறவன் எந்த கம்பெனியில் போய் வேலை செய்ய முடியும்? மாதம் 30 நாள் எங்கே போனாலும் வேலை செய்ய முடியாது இல்லையா? 2 நாள் வேலை செய்வான், 3ஆவது நாள் வாய்தாவுக்கு போகணும். அப்புறம் எப்படி அவனுக்கு வேலையை கொடு சம்பளம் கொடுப்பான்? ஸோ கஷ்டம். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்லை நான் அவரை திருத்திடுவேன், நான் அவரை மாற்றிடுவேன், அவரை திருத்தி நான் நல்லவராக வாழ வைப்பேன் அப்படின்னு இந்த சினிமா டைலாக் தான். இந்த மாதிரி டிவியில் வர டைலாக்கு, இது மாதிரி டைலாக்லாம் வந்து அன்றைக்கி பேசி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த பொண்ணு ஒத்த கால், அது அப்பாவும் பார்க்கல, அம்மாவை பார்க்கல, யாரையுமே பார்க்கல. நான் கூட தான் போவேன்னு நிற்கிது. அப்போது நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? 6 மணிக்கு மேலே வச்சுக்க முடியாது, லேட் ஆகிடுச்சு. சரி கேட்டால் நான் டிகிரி முடிச்சதான், எனக்கு வந்து 22 வயசு ஆகுது சார், என் இஷ்டத்துக்கு நான் முடிவு எடுத்துக்கிறேன்னு. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி எழுதி வாங்கினா அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு, என் பொண்ணே இல்லை சார், அது என் பொண்ணு செத்து போச்சுன்னு நினச்சிக்கிறேன்ட்டு அவர் எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். 2 பேரும் போயிட்டாங்களா? இல்லை, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வாழ்க்கை பாருங்கள். அதுக்கப்புறமா நான் காலங்கள் உருண்டோடிச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு. நான் வந்து எங்கே போனாங்கன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்த பையன். ஆனால் அந்த பையன் மட்டும் என்ன பண்ணுறான், ஓரளவுக்கு அவனுக்கு கேஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் அந்த பொண்ணை வச்சுன்னு வாழறான். இன்றைக்கும் இந்த 1 நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. அது வேறு விஷயம். ஒரு 2 வருஷம் கழித்து நான் புழல் ஜெயிலில் ஒரு அக்யூஸ்டை விடுறதுக்காக போகிறேன். போயிட்டு விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் அங்கே ஏதோ ஒரு வெயிட் பண்ணி ஒரு கேன்டீனில் டீ எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அங்கே மனு போட்டு பார்க்குற இடம் இருக்கும். அந்த கேன்டீன் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். உள்ளே இருக்கிற கைதிங்கெல்லாம் வந்து அவங்க மனு போட்டு பார்க்கலாம், அங்கே தான் நிற்பாங்க. அங்கே இந்த பொண்ணு நிற்கிது, கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, இடுப்பில் அந்த ஒயர் கூடையில் சாப்பாடெலாம் வச்சுக்கிட்டு நிற்கிது. என்னை பார்த்துட்டு ஒவ்வொன்றும் அழுகுது. எனக்கு அடையாளம் தெரியல. அப்புறமா தான் ஞாபகப்படுத்தினோடனே சொல்லுது, இது மாதிரி சார் வந்துட்டேன் நான், இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், அவர் ஏதோ ஒரு கேஸில் கன்விஷன் ஆகிடுச்சு, இப்போ அவர் உள்ளே இருக்கார், சாப்பாடு கொடுக்க வந்தேன் அப்படின்னு. ஸோ அப்போ உணருது, அப்போ அழுகுது. அது புரோஜனம் இல்லைல்ல. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி புரோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பசங்க அது மாதிரி மிஸ்யூஸ் இப்போ இதுவாகி அவன் விட்டுட்டு போயிட்டான் சார், இன்றைக்கி நான் தான் 2 குழந்தைய வச்சு கஷ்டப்படுறேன், இன்றைக்கி நான் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு காப்பாற்றினுக்கிறேன் அப்படின்ற பசங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கே திரும்பி ஓடி அந்த பசங்க, அப்பா அம்மா காலில் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற பசங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய சர்வீஸில் நம்ம நிறைய பார்த்துட்டோம். சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, ஓஹோன்னு வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்ல ஹை லெவலில் வாழறவங்களாகவும் இருக்காங்க. அந்த 1-2 வச்சு இப்படி ஒரு முடிவு பண்ண முடியாது இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வயசு வரும்பொழுது திருமணம் பண்ண தானே போகிறாங்க. அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பார்த்து செய்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கவாதே போய்ட்டு போகிறாங்க. ஸோ அந்த இது வரணும். காதல் பண்ணுறது தவறுன்னு சொல்ல வரல, அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு பருவம் இருக்குது, அந்த நேரத்தில் பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணணும்னா, நல்ல உனக்கு தெளிவான அறிவு இருக்குது, நீ வந்து ஒருத்தரை கரெக்டான லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற திராணி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். அப்போது நீ அவரை செலக்ட் பண்ணாலும் ஒப்பீனியன் சொல்லணும், பேரண்ட்ஸோட ஒப்பீனியனை வாங்கணும். இது மாதிரி நான் அவர் லவ் பண்ணுறோம்பா, அவர் வந்து வேலை செய்கிறாரு, ஜாதி மதம்லாம் விட்டுருங்க, அது அந்த தேவையே இல்லை. நம்ம அதுக்கு உடன்பாடும் கிடையாது. ஏன்னா ஜாதி மதமும் வந்து ஒருத்தரை பிணைச்சி வைக்க போகிறதில்ல, ஒரு அன்பாக வாழறதுக்கு அது ஒரு இது கிடையாது, சப்போர்ட்டு கிடையாது. அப்போது அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும், ஒரு வேலை செய்யணும், ஒரு ஒர்த்து இருக்கணும், ஒரு பெண்ணை காப்பாற்றக்கூடிய திராணி இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்து உன்னால் கேட்ச் பண்ண முடியும், இப்போ அதெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும்னா நீ செலக்ட் பண்ணலாம். அப்படியும் செலக்ட் பண்ணிவிட்டு நீயே முடிவு எடுத்துகிட்டு அவர் கூட போகிறதுன்றது அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. நீ செலக்ட் பண்ணி அப்பா அம்மாக்கிட்ட சொல்லணும், அதான் முறை. அதே நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அதை கேட்டு என்ன அந்த பொண்ணு சொல்கிறது சரிம்மா நான் விசாரிக்கிறேன், விசாரித்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரணும்.
அந்த பொண்ணு தவறான ஒரு முடிவு கூட எடுத்து சொல்லலாம். அப்போ நம்ம அந்த பொண்ணுக்கு சொல்லணும், தவறான ஒரு சஜெக்ஷனாக இருந்ததுன்னா அந்த பொண்ணுடைய அந்த காதல் வந்து ஒரு தவறான காதலாக, தவறு மீன்ஸு ஒரு நம்பகமான இல்லாத ஒரு காதலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இது மாதிரிம்மா அவன் வந்து சரியில்லை, நாளைக்கு அவனுடைய கேள்விக்குறியாயிடும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அது திட்டம் பண்ணலாம். அப்போ பேரண்ட்ஸ் நல்லா இருந்தது, அந்த பொண்ணு பார்த்த பையன் வந்து ஒர்த்தபுளான பர்சன் தான் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கணுங்கிறேன் நான். அதை ஏற்றுக்கணும். யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறேன். ஸோ எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இம்சை பண்ணி அதெல்லாம் முடியாது. அங்கே ஈகோ பார்க்குறது, ப்ரிஸ்டீஜ் பார்க்குறது, ஜாதி பார்க்குறது, அதெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட தகராறுலாம் பண்ணி பிரச்சனை பண்ணி கட்சியில் அந்த பொண்ணு என்ன ஆகும், சூசைட் பண்ணிக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் பொண்ணு பொசிஷன் உட்காந்து அழுது பிரயோஜனம் இல்லை. ஸோ பேரண்ட்ஸும் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு என்னுடைய கருத்து. இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த கூட்டிகிட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறது மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. சரி, இங்கேருந்து ஊரில் உடம்பு அந்த உடல் உறுப்புகளுக்காக திருடுறதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. கை கால் உடச்சிட்டு நார்த் இந்தியா சைடில் கூப்பிட்டு போகிறது அது மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அது ரிலேட்டடாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லைம்மா, இப்போ அந்த கொஸ்டின் எப்படின்னு கேட்டால் ரொம்ப பழைய விஷயமா அது. இப்போது நடைமுறையில் இல்லை, டெஃபினட்டாக இல்லை. அது மாதிரியான இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப ரெக்ஷேஷன் அதிகமாக. உடல் உறுப்புகள் திருட்டு, உடல் உறுப்புகள் திருட்டுன்றது இவங்க லெவலில் வராது. இப்போ நீங்கள் சொல்கிற கொஸ்டின், கேட்குற கொஸ்டின்னா லோக்கல் லெவலில் பிச்சை எடுக்க வைக்கிறது, கையை வச்சு காலை வச்சு பிச்சை எடுக்க வச்சான் போனான் வந்தான்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இப்போ கிடையாது, இல்லை. அது ஒன்று. இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, கடத்தின்னு போயிட்டு கொடுத்துருவாங்க. பாம்பேயில் விற்றுட்டான், அங்கே எதுவுமே கொடுத்துட்டான், விபச்சாரத்தில் ஈடுபடுத்திட்டாங்க அப்படின்னு கூட ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ அதுவும் கிடையாது, அப்படியும் கிடையாது. ஆனால் இந்த உடல் உறுப்பு திருட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஹை லெவலில், அதெல்லாம் லோ லெவலில் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஹை லெவலில் பண்ணுறது தான். அதுவும் வந்து வெளிப்படையெல்லாம் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சுமா, சாதாரண இதுவாக இல்லை. இப்போ நாட்டில் வந்து நவீனம் பண்ணதுனால எப்படி இந்த நவீன மயமும் இந்த விஞ்ஞான மயமும் எப்படி கெடுதலுக்கு பலமாக இருக்கோ அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கும் அது பலமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாதாரண ஒரு டிராஃபிக்லேயே ஒருத்தர் வந்து ஒரு லஞ்சம் வாங்குறாருன்னா உடனே அடுத்த செகண்ட் வெளியில் வருதில்லை. அவன் எங்கேருந்து ஃபோட்டோ, எங்கேருந்து கேமராலேருந்து பார்க்குறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. நமக்கு மீறி மேலே ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லுவோமே, அந்த மேலே ஒருத்தன் கடவுளை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ நமக்கு மேலே சுற்றி கேமரா தான் இருக்குது. நாடு பூரா கேமரா இருக்குது, சந்து பந்து எங்கே போனாலும் கேமரா இருக்குது. அது பதிவாகிட்டே தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப சீக்ரெட்டெல்லாம் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் லெவலில், அது மாதிரி பெரிய பெரிய லெவலில், அதுவும் வந்து உடன்பாடோடு செய்கிறவங்க தான். அதுவும் தெரியாமல் திருடுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். மற்றபடி அவங்க காட்டுறதெல்லாம் இப்போ இந்த கேள்விக்கே வந்து அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா தான். இந்த சினிமாவில் வர சம்பவங்கள் தான். அப்படியே வந்து எடுத்துன்னு போனாங்க, கிட்னியை திருடிட்டாங்க, அப்புறம் கண் எடுத்துட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு பொய்யான ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு வேறு ஒன்று எடுத்துட்டாங்க, போயிட்டாங்க, வந்தாங்கன்றதெல்லாம் கற்பனை, சினிமாவில் வர்றது தான். இன்றைய காலகட்டத்தில் டெஃபினட்டாக வந்து இல்லை. அது எதுவுமே இப்போ அது மாதிரி நடக்கிறதே இல்லை. அது மாதிரிலாம் யாரும் எங்கேயும் பண்ணுறதில்ல. எடுத்துன்னு போயிட்டு பிச்சை எடுக்க விடுறது, கையை காலை உடைக்கிறது, கண்ணு நோண்டுறது, அதெல்லாம் அது மாதிரியான ஆட்கள்லாம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே போட்டு இப்போ ஒரு சின்ன சந்தேகம்னா கூட போலீஸ் பிடிச்சிடுறாங்கல்ல. ஆமாம். அதனால் அப்படி கிடையாது. வேணால் ஒன்றா சொல்லலாம். குழந்தை திருட்டு, அதாவது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போகிற குழந்தைங்க சின்ன குழந்தைங்க திருடி அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்றது. ஒரு மாதிரி இப்போ குழந்தையே இல்லாத கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட குழந்தை வித்துடுறது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போ 1-2 அப்படி நடைமுறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கும் நம்ம வந்து கரெக்டாக கண்காணிக்கிறோம். அது இப்போ கூட நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை காணாத போய் ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய கொடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட. அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அது மாதிரி சூழ்நிலை இல்லை. சார், ஓகே சார். இப்போ இவ்வளோ அழகாக கிளவராக எல்லாத்தையும் சொன்னீங்க. எனக்கு ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் வந்து எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. எல்லா விஷயத்துக்குமே வந்து வீட்டை விட்டு ஓடி போகிறது, சூசைட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு டிசிஷன் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இருக்குது சூசைட் அப்படின்னா ஒரு 100ல் 1 அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 100ல் 59 அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணமா? அவங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸ் சரியாக இருந்தால் குழந்தைங்க வந்து நல்லா ப்ராப்பராக வளருவாங்களா? அதான் நான் முதலே சொன்னேன். நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பத்துலேயே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பேரண்ட்ஸ் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இல்லை. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் ஒரு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சோஷியலாக பேசுகிறாங்க, ஜாலியாக உட்கார வச்சு அரட்டை அடிக்கிறாங்க. அவங்களே கேட்குறாங்க, ஏதாவது இந்த என்னடி ஏதாவது லவ் பண்ணுறியா, எதனா இந்த சொல்லிடி
எங்களுக்கு செலவு மிச்சம், எங்களுக்கு அலைச்சல் மிச்சம், இப்படி பேசுகிற ஃபேமிலியும் இருக்குது, அப்படி பேசுகிற பேரண்ட்ஸும் இருக்காங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கணும். சில இடத்துல வந்து ரொம்ப இன்னும் கரடு முரடாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க மட்டுமே காரணம், பேரண்ட்ஸ் மட்டுமே காரணம்னு இல்லை, நம்மளும் தான். நம்ம எல்லாமே இப்போ ஸ்கூல் போகுதுங்க பசங்க, ஸ்கூலில் போகிற பசங்க எல்லாமே எல்லா ஃப்ரெண்டுமே ஒரே மனநிலையில் இருப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. அதில் ஒரு 2 பசங்க நல்ல பசங்களாக இருக்கும், படிக்கிறதே வேலையாக இருக்கும், படிப்பில் தான் சந்தேகம் கேட்கும், டீச்சர்கிட்ட ரொம்ப பெட்டாக இருக்குங்க, அந்த மாதிரியான பசங்க இருக்கும். ஒரு சில பசங்க பார்த்திங்கன்னா அரட்டை அடிக்கும், எப்போவுமே வாயாடினே இருக்கும், கமெண்ட் பண்ணுங்க, ஜோக் அடிக்குங்க, ஜாலியாக அரட்டை அடிக்கிற பசங்க இருக்கும். ஒரு சில பசங்க பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே தேவையில்லாத படங்கள்லாம் பார்த்துக்குது, அதெல்லாம் வந்து இன்னொரு பசங்களுக்கு காட்டி அப்படி பண்ணுற பசங்க இருக்கும். டபுள் மீனிங்கில் பேசுகிற பசங்க நிறைய இருக்கும். இப்போது இவ்வளோ பசங்க மத்தியில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு வருது. ஸோ அப்போ நம்ம வீட்டு பிள்ளை கொஞ்சம் கரெக்டாக எது தேவையோ அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும். அப்படி தான் வர வைக்கணுன்றது பேரண்ட்ஸோட எண்ணமாக இருக்கும், டீச்சருங்களுடைய எண்ணமும் அப்படி தான் இருக்கும் இல்லையா. இவ்வளோத்தையும் மீறி ஒரு பொண்ணு தவறாக போகுதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், அது வந்து தலையெழுத்துன்னு தான் நினச்சிக்கிற மொழிய, வேறு வழியே இல்லை. நம்ம வந்து இன்றைக்கி அது தட்டி கேட்டு திட்டம் பண்ணுறதுக்கும் முடியாது. டீச்சர் ஏதாவது கண்டிச்சாங்கன்னா டீச்சர் மேலே பழி வந்துடுது இல்லைங்களா. வீட்டில் பேரண்ட்ஸை கட்டிச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் மேலே பழி வருது. ஸோ பசங்க தான். இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு பதில் என்னென்னா, அந்த சம்மந்தப்பட்ட பசங்க தெளிவாயிடணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இது வயசு இல்லை, இந்த வயசில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ரூட்டில் போகிறது நமக்கு தான் அது பாதகமாக முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு இதிலெல்லாம் நம்ம மனசை சிதற விட்டோம்னா நம்ம லைஃபு பாதிக்கும், நமக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்காது அப்படின்றத உணரணும். ஏன்னா உணரக்கூடிய வயசு தானே இந்த 16-17 வயசுலாம் வரும்போது உணரக்கூடிய வயசு தான். அதே நேரத்தில் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு சின்ன சின்ன அபிலாஷைகள்லாம் மனசில் வரக்கூடிய வயசும் கூட தான். பட் இருந்தாலும் இப்போ மெச்சூர்ட் ஆகிடுது இல்லை, பசங்க வந்து இப்போ தெளிவாக இருக்குதுங்க எல்லாமே. இப்போ லவ் பண்ணுற பசங்களை விட ஒரு சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக செலக்ட் பண்ணுதுங்க, அவங்ககிட்ட பேசி பார்க்குதுங்க, பழகி பார்க்குதுங்க, பைக்கில் ஏறி போகுதுங்க, எல்லாம் பண்ணுதுங்க. அவனெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அவன் ஒர்த்தபுள் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒர்த்து இல்லாதவனாக இருந்தால் டாட்டா சொல்லிட்டு வந்துடுதுங்க. இன்றைக்கி அது மாதிரி பசங்க இருக்காங்களே, அவங்க கூட பழகி அதில் பழகி தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பைக்கில் ஏறி போகிறது, ஒரு காபி சாப்பிட்றது, ஒரு சினிமா போகிறது, அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குதுங்க. தெரிஞ்சுக்கின்னு இவனுடைய ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் இவ்வளோ தான், இவனுடைய ஒர்த்து இவ்வளோ தான், இவனை நம்பி நம்ம லைஃப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் பிரேக் பண்ணுதுங்க. அதுக்கப்புறமா தான் இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுதுங்க. அப்படிலாம் கூட சில பசங்க இருக்குது. அப்படி பண்ணுற பட்சத்தில் தான் அந்த பையன் பாதிக்கப்பட்டுறான். இவ்வளோ நாள் என் கூட சுற்றிச்சு போச்சு, இப்போ திடீர்னு கொலை. இப்போ அவன் என்ன ஆகிடுவான், அவனை பொறுத்தவரையிலும் வந்து அவன் பியூராக தான் லவ் பண்ணுவான், அவங்ககிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி இவ்வளோ தான், நான் எல்லாத்தையும் சொல்லி தானே உன்னை லவ் பண்ணேன் அப்படின்றது தான் அவனுடைய தாட்டாக இருக்கும். இப்போ இதனுடைய தாட்டு கரெக்டு தான், ஃப்யூச்சர் எப்படி நான் உன்னை நம்பி கொடுக்க முடியும், அப்போ கூட பழகி பார்த்தா தானே தெரியும் அப்படின்றது இந்த பொண்ணோட எண்ணமாக இருக்கலாம். ஆனால் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் மனசு பாதிக்குது, அவனுடைய மனநிலை பாதிச்சு என்ன பண்ணுறான், அது கொலையில் முடியுது, ஆசிட்டை ஊற்றுறான், ஏதாவது பண்ணுறான். எல்லாத்துக்குமே காரணம் என்ன, இந்த வயசுக்கு வந்த பசங்க கரெக்டாக படிப்பு உண்டு, நம்ம உண்டு, வீடு உண்டு அப்படின்னு இருந்ததுங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லைம்மா. காதலுங்கிறது தேவையில்லாதது. என்னை பொறுத்தவரையிலும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் காதலிக்கலாம். ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா பார்த்து ஒரு செலக்ட் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஹஸ்பண்டை லவ் பண்ண நீ காலம் பூரா இல்லை, அப்படி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஓகே சார், ஆனால் வந்து இப்போ பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணி தர லைஃப்பும் பர்ஃபெக்டாக இருக்கும்ட்டு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, ஏன்னா அதுலேயுமே வரதட்சணை கொடுமைகள் இருக்கு. இதில் பையன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கட்டாயத்தினால இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அதுக்கு என்னம்மா பதில் சொல்கிறது, நம்ம எப்படி சொல்கிறதுமா? அதாவது எல்லாத்துக்குமே வந்து நிர்ணயம்னு ஒன்று இருக்குமா, கடவுளுடைய நிர்ணயம் தான் இல்லையா. இப்போ அப்பா அம்மா வந்து வேணும்னே நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை பாழாகணும்னு எந்த தாய் தந்தையும் நினைக்க போகிறது இல்லை இல்லை. தெரிஞ்சிருந்தால் அவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்களே, செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு நல்ல வரனாக இருக்கணும், நல்ல சம்மந்தமாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கக்கூடாது, நல்ல வேலை செய்யணும். இப்போ நீங்கள் இந்த மேட்ரிமோனியல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதுகிறாங்க. எல்லாருமே வந்து சம்பளம் 1 lakh மேலே இருக்கணும் மாப்பிள்ளைக்கு, அப்படி தான் எழுதுகிறாங்க. அதே நேரத்தில் அவனுக்கு வந்து நல்ல பழக்கம் இருக்கணும், நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும், குட் ஹேபிட்ஸ் எல்லாம் தான் எழுதி வைக்கிறாங்க. எல்லாமே அது மாதிரி எதிர்பார்த்து தான் பண்ணுறாங்க. அதையும் மீறி 1-2 நடக்குதுன்னும் போது அந்த பொண்ணோட
விதி தான் சொல்லணும், இல்லை தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். ஆனால் யாருமே தெரிஞ்சு எந்த பேரண்ட்ஸும் வந்து தெரிஞ்சு கொடுக்க போகிறதில்ல, அது மாதிரி தப்பான ஒரு உறவு ஏற்படுத்த போகிறதில்ல. அப்படி ஏதோ 1-2 நடந்துச்சுன்னு சொன்னால் அது தவிர்க்க முடியாதது தான். மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சு அலைன்ஸ் முடிவு பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின் கூட நல்ல கொஸ்டின் தான். அப்பா அம்மா பார்த்து வைக்கிற கல்யாணம் கூட சில நேரத்தில் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, நியாயமான கேள்வி தான். அதுவும் இல்லாமல் இந்த ஏஜில் இருக்கிறனால தான் நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்குறீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் போது நீங்கள் இன்டர்வியூ வந்தீங்கன்னா இது கேட்க மாட்டீங்க. ஏன்னா அப்போ நீங்கள் அம்மா ஆகிடுறீங்களே, அப்போ கேட்க மாட்டீங்க. இப்போ வந்து அந்த கல்யாணம் பொண்ணுன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுனால கேட்குறீங்க. கரெக்டான கொஸ்டின் தான் அது. அப்போது அவங்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. நம்ம பொண்ணோட வாழ்க்கை இதை நம்ம ஒருத்தர்கிட்ட கையில் ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுக்கணுன்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்றது நியாயமான ஒரு இது தான். அது அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏனோ தானோன்ட்டு ஏதோ ஒரு பொண்ணு வரன் வருது, எப்போ ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காம, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நல்ல அலைன்ஸாக பார்த்து நல்ல ஒரு சம்மந்தமாக பார்த்து தேடி வைக்க வேண்டியது பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஓகே சார், தற்காலிக சூழலை பற்றி யதார்த்தமாகவும் அழகாகவும் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. வணக்கம் நேயர்களே, வணக்கம்.